அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான வெஜ் பர்கர் எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு, ஹாஃப் கேரட், கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு 2 விசில் விட்டு எடுத்து உருளைக்கிழங்குக்கு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து அதனோட ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது பேட்டி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டேட்டோ மிக்ஸை எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் கிரம்ஸ்லையும் நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இதே மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து பேட்டி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதையே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மயோனைஸ் மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு எக் மயோனைஸ் வந்துட்டு நான் வீட்டிலையே ரெடி பண்ணினதுங்க. அந்த மயோனைஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பர்கர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்லைஸாக ஆனியனும் டொமேட்டோ அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துட்டு பர்கர் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே லெட்யூஸ் கிடைச்சிது அப்படின்னா 2 லெட்யூஸை கட் பண்ணி 4 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது ப்ரெட்டை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு ப்ரெட்டையும் ஆஃபாக கட் பண்ணி தோசை தவா இருந்துச்சுன்னா தோசை தவாலையே வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா ஃபுல்லாக திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பேட்டி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மயோனைஸ் மிக்ஸு, கட் பண்ணின ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், லெட்யூஸ் இது எல்லாமே ரெடியாக இருக்குங்க. வாங்க இப்போது பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணின மயோனைஸ் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே டொமேட்டோ, கேப்சிகம், சீஸ் ஸ்லைஸ், ரெடி பண்ணின பேட்டி, மேலே லெட்யூஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ரெட்டையும் மேலே வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்ல டேஸ்டான வெஜ் பர்கர் ரெடி. இந்த பர்கர் கூட சாஸ் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.